Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா LCM of a fractions and decimals. ஓகேவா? தமிழில் என்ன அப்படின்னா ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னா பின்னங்கள். இதே மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணணும், LCM கண்டுபிடிக்கணும். அப்புறம் டெசிமல்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி தசம எண்கள் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணணும், இதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? சப்போஸ் ஃப்ராக்ஷன்ஸில் இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு LCM கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா என்னென்னா LCM ஆஃப் நியூமரேட்டர்ஸ் HCF ஆஃப் டினாமினேட்டர்ஸ். ஓகேவா? LCMனு கேட்டாங்கன்னா மேலே LCM எடுக்கணும், கீழே HCF எடுக்கணும். ஆல்ரெடி LCMும் HCFும் எப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? ஓகே, LCM கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா ஃபார்முலா எப்படி இருக்கும்? LCM அப்படின்னா நியூமரேட்டர்ஸ்க்கு LCM, டினாமினேட்டருக்கு HCF. சரியா? நியூமரேட்டர்ஸ் அப்படின்னா இந்த பின்னத்துக்கு மேலே உள்ள எண்கள் எல்லாம் நியூமரேட்டர். அப்போ அது எல்லாத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? LCM கண்டுபிடிக்கணும். கீழே உள்ள நம்பர்ஸ் பேர் தான் டினாமினேட்டர்ஸ். ஓகேவா? இந்த நம்பர்ஸ் பேர் தான் டினாமினேட்டர்ஸ். இது எல்லாத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இந்த சம்முக்கு இப்போ LCM கண்டுபிடிப்போமா? LCM is equal to LCM of நியூமரேட்டரில் என்ன நம்பர்லாம் இருக்குது? 4, 2, 6, 8. சாரி 2, 4, 2, 6, 2. HCF of 9, 5, 8, 5. ஓகேவா? மேலே உள்ள நம்பருக்கு LCM எடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இருக்கையிலே பெரிய நம்பர் என்னது? 6. 6 2 வகுக்கும், இந்த 2 வகுக்கும். அப்போ இது ரெண்டையும் விட்டுறலாம். இப்போதைக்கு 6 மட்டும் வச்சுக்கலாம். ஆனால் இந்த 4 வந்து 6 வகுக்காது இல்லையா? அப்போது 6 அதை ஒரு 2ஆல் பெருக்கிடுங்க, 12. இப்போ என்ன பண்ணும்? இந்த 4 வகுக்கும். அப்போது LCM என்னது? 12. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக இப்படி செய்வோம்ல, இதில் சால்வ் பண்ணிடுங்க. 2 2 1 3 1. திருப்பி 2 போட்டோம்னா 1 2 1 3, 2ஆவது பாட்டில் வராது, அப்படி வச்சுக்கோங்க. 1 திருப்பி 3 போட்டோம் அப்படின்னா 1 1 1 1. ஸோ LCM என்னது? LCM is equal to 2 × 2 × 3. இது 2 4, 4 12. ஸோ LCM என்னது? 12. HCFக்கு கீழே பாருங்கள், கீழே எந்த நம்பர்லேயுமே காமனாக எதுவுமே இல்லை இல்லையா? 9 எப்படி எழுதலாம்? 3 × 3 எழுதலாம். 8 எப்படி எழுதலாம்? 2 × 2 × 2ன்னு எழுதலாம். அப்போ எதுவுமே காமனாக இல்லை. எதுவுமே காமனாக இல்லை அப்படின்னா HCF என்னது? 1. ஸோ ஆன்சர் என்னது? 12. இதான் இந்த இதோட LCM. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், தசம எண்கள் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு LCM எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தசம எண்களை சாதாரண எண்ணாக மாற்றணும். ஓகேவா? நேச்சுரல் நம்பராக மாற்றணும். அப்படி மாற்றிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு சால்வ் பண்ண தெரியும்ல, ஈஸியாக இருக்கும். இப்படி வச்சுட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அப்போது இதில் எத்தனை டிஜிட்டில் மல்டிப்ளை பண்ணணுன்னு பாருங்கள். இங்கே ஒரு டிஜிட் தள்ளி இருக்குது, இதில் புள்ளியே இல்லை, பிரச்சனை இல்லை. இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி இருக்குது. அப்போது எத்தனையால் பெருக்கணும்? 10ஆல் பெருக்கிடணும். ஓகேவா? நீங்கள் 10ஆல் பெருக்கும்போது கடைசி ஆன்சரை 10ஆல் வகுத்துறணும், அதை மறந்துடக்கூடாது ஃபைனலாக ஆன்சர் எழுதும்போது. அப்போது 10ஆல் பெருக்கிட்டால் இந்த நம்பர் என்ன ஆகும்? இந்த புள்ளி இங்கே வந்துடும், 9. இதை 10ஆல் பெருக்கணும் அப்படின்னா 150. இதை 10ஆல் பெருக்கணும் அப்படின்னா இந்த புள்ளி இங்கே வந்துடும், 225. இப்போ இந்த நம்பருக்கு தான் நம்ம LCM கண்டுபிடிக்கணும். முதல்ல இது 2 5ஆவது பாட்டில் வருமா? 5ஆவது பாட்டில் போட்டு நம்பரை சின்னதாக்கிடுங்க. 5 9 5ஆவது பாட்டில் வராது, அப்படி வச்சுக்கோங்க. 30. இதில் 5ஆவது பாட்டு போட்டோம் அப்படின்னா 45. திருப்பி 5ஆவது பாட்டு போடலாமா? போடலாம். 5 9 வராது, 6 5 30, 9 5 45. திருப்பி இதில் பாருங்கள், 2லேயே 9 இருக்குது. நான் 9 காமனாக போடவா அப்படின்னா அப்படிலாம் போடக்கூடாது, ப்ரைம் நம்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ 3. ஸோ 3 3s are 9, 2 3s are 6, 3 3s are 9. திருப்பி 3 இருக்கா? 3 1 2 வந்து 3ஆவது பாட்டில் வராது, கடைசி இதை 1 3 3 1. மிச்சம் ஒரே ஒரு 2 இருக்குது, 1 1 1. ஸோ ஆன்சர் என்னது? LCM equal to இன்னும் LCM கண்டுபிடிக்கல நம்ம. 5 5 3 3 2. இதுதான் நம்மளோட ஆன்சர். அப்போ 25 × 9 × 2. அப்போ ஆன்சர் என்ன வருது? 225 × 2
ஆன்சர் 450 வருது. அப்போது எல்சிஎம் என்னது? நான் என்ன சொன்னேன்? இங்கே 10ஆல் பெருக்கணும் அப்படின்னா கடைசி ஆன்சரை 10ஆல் வகுத்துடணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்போ கடைசி ஆன்சரை 10ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 0க்கு ஒரு 0 போயிடும். ஸோ ஆன்சர் என்னது? 45. இதுதான் இதோட எல்சிஎம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஏறு வரிசையில் எழுதுக. உங்களுக்கு மோஸ்ட்டாக இதில் எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு குழப்பம் இல்லை இருக்கிற மாதிரி சம்ஸ் தான் உங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க இல்லையா? அப்போ ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா முதல்ல இதோட டினாமினேட்டர் எல்லாம் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். டினாமினேட்டர்லாம் சேமாக இருக்கா? இல்லை. டினாமினேட்டர் சேமாக இல்லை அப்படின்னா முதல்ல டினாமினேட்டர் சேமாக மாற்றணும். டினாமினேட்டர் சேமாக மாற்றணும் அப்படின்னா டினாமினேட்டருக்கு மட்டும் எல்சிஎம் போட்டுறணும். ஓகேவா? ஸோ 4 2 8 இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 2 2 4 1 2 2 4 2 8 திருப்பி ஒரு 2 1 1 2 திருப்பி ஒரு 2. அப்போ ஆன்சர்னா 1 1 1. ஸோ எல்சிஎம் என்னது? 2 × 2 4 4 2 8. ஸோ எல்சிஎம்மோட ஆன்சர் என்ன வருது? 8. அப்போது டினாமினேட்டர் இனி 8 3 நம்பருக்குமே 8 8 8. அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்க நம்பரை செக் பண்ணுங்கள். இந்த நம்பரை எனக்கு இப்போ நான் 8ஆக மாற்றிருக்கேன். 8ஆக மாற்றினா இங்கே எத்தனையால் பெருக்கணும்? 2ஆல் பெருக்கணும். இங்கே 2ஆல் மேலேயே 2ஆல் பெருக்கிடணும். ஸோ 6. இதை 8ஆக மாற்றணும்னா 4ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயே 4. ஸோ 4. இது 1ஆல் பெருக்கினாலே போதும். ஸோ 5. இப்போ இதை ஏறு வரிசையில் மாற்றி எழுதணும் அப்படின்னா சின்ன நம்பரில் இருந்தானே எழுதணும். 5/8 6/8. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதை அடித்து எழுதிடுங்க. 1 2 2 2 4 1/2. 5/8 அடிக்க முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. 3 2 6 4 2 8. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்துருக்க நம்பரை ஏறு வரிசையில் மாற்றி எழுதியாச்சு. எப்படி பண்ணுறோன்னு புரியுதா? கீழே உள்ள நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் 8 வருது. அப்போ கீழே உள்ள நம்பர் எல்லாத்தையும் 8ஆக மாற்றணும். அவ்வளோதான். மாற்றி எழுதிட்டு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் ஆர்டராக கரெக்டாக வரிசைப்படுத்தி எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இதுதான் எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் டெசிமல்ஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ். அப்புறம் உங்களுக்கு ஒரு சம் நான் ஒர்க்குக்கு தரேன். இந்த சம்மோட எல்சிஎம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.